மட்டன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி மட்டன் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பிரியாணி ஸ்பைசஸ்லாம் காரத்துக்கேற்ப வரமிளகா போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பேனில் நல்லா ஆயில் ஊற்றிக்கிட்டு ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நான் இன்றைக்கி மட்டனை அப்படியே இதுலேயே வேக வைக்க போகிறேன். நீங்கள் இல்லைன்னா குக்கரில் கூட விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதுலேயே மட்டனை வேக வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்போவுமே மட்டன் சுக்காவுக்கு மட்டனை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடணும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கேற்ப வரமிளகா தூள் கொஞ்சோன்னு போட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடணும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அப்பப்போ எடுத்து கலந்து மட்டும் விடணும். குக்கரில் வேக வச்சு போட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சா மட்டும் போதும். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கனால சீக்கிரம் வெந்துடும். நல்ல ஈஸியான ரெசிபி, செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறதுக்காக தேங்காவும் முந்திரியும் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அது போடாமையும் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இது.